சட்டக்கல்லூரியில சேரல. அரசியல்வாதி ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆமா நிறைய பேர் வழக்கறிஞர் ஆகணும்னு சேருவாங்க. நீங்க அரசியல்வாதி ஆகணும்னு சேர்ந்து அரசியல்வாதி ஆகணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, திமுக உருவானது எப்படின்ற புத்தகம் தான் முதல்ல வாங்கி படிச்சு. என்னோட சாய்ஸ் திமுக தான் அப்பா இருந்ததுனால. அதுல அண்ணாவுடைய எழுத்துக்கள் வந்து என்னன்னா, தான் ஏன் தனியா கட்சி ஆரம்பிச்சோம்ன்றது அதுல சொல்லியிருப்பார். அந்த காரணம் தான் திமுகவுக்குள்ள நம்ம ஏன் போகணும், நம்ம தனியா போவோம் அப்படின்ற எண்ணத்தை நமக்குள்ள வந்து படிச்சதுனால நீங்க போகாம விட்டேன். எங்க டீம்ல இருக்கிற ஒருத்தன் தப்பு பண்ண மாட்டான். நான் ஸ்கூல் படிக்கும் போதும் சரி, இன்ஜினியரிங் படிக்கும் போதும் சரி, லா படிக்கும் போதும் சரி, பிஜி படிக்கும் போதும் சரி, பிஹெச்டி இப்போ முனைவர் பிஹெச்டி ஸ்காலர் பிஹெச்டி நான் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ இந்த எல்லா மட்டத்திலையுமே என்னோட குரூப் பார்த்தீங்கன்னா கலெக்டிவா இருக்கு. ராஜதந்திரம் கலைஞரை சொல்லும்போது இவங்களாம் என்ன சொல்லுவாங்க, ராஜதந்திரி அப்படின்னு. சாணக்கியம் ராஜதந்திரம்னா என்ன? கவுக்குறது. அந்த இடத்துல ஸ்ட்ராட்டஜி என்ன? நல்லது கெட்டது கிடையாது. முத்துராமலிங்க தேவர் என்ன சொல்லுவாங்கன்னா, நேர்மையா இருப்பது தான் ராஜதந்திரம். 100 கோடி பேர் வாழ்றான் இந்தியாவில். 7 கோடி பேர் 8 கோடி பேர் இது மேலே தமிழ்நாட்டில் தமிழர் வாழ்றாங்க. எத்தனையோ அரசியல் கட்சிகள் வந்துருச்சு, எத்தனையோ தலைவர்கள் வந்துட்டாங்க, எவ்வளவோ பேர் போயிட்டாங்க. சீமான் அண்ணன் போறதுனால இங்கே ஏதாவது நஷ்டம் இருக்கா இருக்கும்? ஒருத்தன் நிக்கட்டுமே, நிக்கிறதுல பாராட்டின. ஓவர் கான்பிடென்ட் அரசியலில் ஒருத்தன் நிக்கணும். அவன் நின்னதுனால இன்னைக்கு என்னென்ன நடந்திருக்கு? கோவிலுக்குள்ள தமிழ்ல கொண்டு போக முடிஞ்சுச்சா? எங்க அண்ணனோட ஓவர் கான்பிடென்ட் கொண்டு போயிருக்கு. உங்களால ஒரு கலைஞர் பேனை வைக்க கூடாதுன்னு அண்ணன் சொன்னதுனால தானே அதை வைக்க முடியல. எல்லாருக்குமே தெரியுமே ஓவர் கான்பிடென்ட் அங்க வேலை செய்யுதுல. நான் வந்து கான்ஸ்டிடியூஷன்ல பிஹெச்டி பண்றேன். என்னால அரசியலமைப்பு சட்டத்தை பத்தி யாராவது விவாதிச்சாங்கன்னா யாரு வேணாலும் என்னால விவாதிக்க முடியும். இப்ப நான் வந்து அண்ணன் சீமான நம்புறானா முட்டா போயிடாங்க, நானும் அறிவு இல்லாதனா. இது மாதிரி பல பேர் இருக்கா நாம் தமிழர் கட்சியில. தங்கம் பேரை சொல்றதே இப்ப நம்மளாதான் இருக்கும். ஒரு மேடை பேச்சு போடும்போது எதிர்ப்பதற்கு கூட ஆளே கிடையாது. அப்ப நமக்கு ரொம்ப எளிதா இருக்கு. நாங்க போய் கூட்டம் போட்டா எல்லா கூட்டத்திலயும் ஒருத்தன் வந்துருவான். திமுக வந்துருவான். வந்து நீ வந்து எப்படி எங்க அண்ணனை பேசலாம் வைக்கலாம் அப்படின்னு. அப்பதான் நமக்கு ஜாலியா இருக்கு. அப்பாடா நம்ம கரெக்டா தான் வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஒரு எம்எல்ஏ வந்து சரி பண்ணிடுவேன்னு போடாதீங்க. அதுல உண்மையும் கிடையாது, அது பண்ணவும் முடியாது. ஒரு தொகுதி பிரச்சனையை ஒரு எம்எல்ஏவால சரி செய்யவே முடியாது. ரோல் ஆஃப் எம்எல்ஏன்றது இந்த மக்களை வந்து சட்டமன்றத்தில் ரெப்ரசன்ட் பண்றது. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667